ரொம்ப பெருமையா இருக்கு மக்களே இந்த பதிவை போடுறதுல. ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே விஜய் அண்ணன் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டாரு. என்னடா இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நான் வந்து சோசியல் மீடியால பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, நம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இலவசமா கவர்மெண்ட் குடுக்குற பேக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபோட்டோவுமே இல்லாம, எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம, உண்மையான மக்களுக்கான ஆட்சியா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ல வெறும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு மட்டும் தாங்க போட்டிருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசோட சின்னத்தை போட்டிருக்காங்க. இதுதான் உண்மையான அரசுன்னு நான் நினைக்கிறேன், மக்களுக்கான அரசுன்னு. அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் எல்லாமே தங்களோட பெருமைகளையும், தங்களோட ஃபோட்டோவையும் போட்டு விளம்பரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, மக்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா இதுவே முதல் மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியான மாற்றம் இதுதான். ஏன்னா கல்விங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது நமக்கே தெரியும். அதுக்கு இணையான ஒரு குறளையும் அதில் போட்டு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளோட போட்டிருக்காங்க. கல்விங்கிறது அழியா செல்வம், அதுக்கு இணையான செல்வம் எதுவுமே கிடையாதுங்கிற விஷயத்த போட்டிருக்காங்க.